சீசன் என்னென்ன சீசன் இருக்கு இந்த இதுல வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா notieren Sie die Monate auf Deutsch und in ihrer Sprache. Note down the months, die Monate auf Deutsch in the German. ஸோ அது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சீசன் இருக்குது பார்த்தீங்களா? வின்டர், ஃப்ரூலிங். வின்டர்னா நார்மல் நமக்கு தெரியும். ஃப்ரூலிங் அப்படின்னா ஸ்ப்ரிங்கு. சாமர் சம்மர். ஹர்ப்ஸ்ட் வந்து ஆட்டம் இல்லை ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆட்டம் அந்த மாதிரி. ஸோ இந்த சீசன்ஸ் தான். ஸோ என்னென்ன மந்த் இருக்கு? ஜானுவர், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். வின்டர், ஃப்ரூலிங், சாமர், ஹர்ப்ஸ்ட் 4 சீசன் இருக்குது. 4 சீசன். வின்டர்னா வின்டர், ஃப்ரூலிங்னா ஸ்ப்ரிங்கு, சாமர் சம்மர், ஹர்ப்ஸ்ட்னா ஆட்டம் இல்லைன்னா ஃபால், இந்த இலையுதிர் காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இது. ஸோ என்னென்ன மந்த் இருக்குது நம்மளுக்கு? ஜானுவர், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ நீங்கள் சொல்ல முடியுமா? ஜானுவர், ஃபெப்ருவர், மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். Z வந்து இட்ஸ் வரும். டிசம்பர். ஸோ இந்த மந்த்தும் ப்ளஸ் இந்த சீசன்ஸும் நீங்க கத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்ன இயர்லி சீசன் அப்படின்னு நீங்க இங்க எழுதணும். போட்டோ ஏ பாத்தீங்கன்னா என்ன சீசன்? ஏ வந்து போட்டோ ஆ வின்டர் மேம். போட்டோ ஆ ஈஸ்ட். நீங்க இப்படி சொல்லுங்க. போட்டோ ஆ ஈஸ்ட், வின்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ வின்டர். போட்டோ பே ஃப்ளூலிங்லயா அது இருக்கும்? ஆக்சுவலி ஜோமார்ல தான் அது வரும்னு நினைக்கிறேன். மழைக்காலத்துல தான் மேம் வரும். மழைக்காலமா? ஆனா இங்க மழைக்காலமே போடலையே. ஓகே, அப்ப போட்டோ சே. வாட் இஸ் போட்டோ சே? Photo say is summer. Summer. Photo day. Photo day un summer ah. Day வந்து herbst. ஆனா எல்லாம் கிரீனிஷா இருக்கே. ஹெர்ப்ஸ்ட்னா இலையுதிர் காலம் இல்ல அது. ஆனா ஹெர்ப்ஸ்ட்னா எதுவுமே கிரீனிஷா இருக்காதுல்ல. நல்ல கிரீனிஷா இருக்குன்னா அது வந்து இந்த சீசன் தானே? ஃப்ரூலிங் தானே? ஃப்ரூலிங்னா என்ன சீசன் மேம்? ஸ்ப்ரிங் சீசன். அப்பனா இது வேற வழியே இல்லை. ஹெர்ப்ஸ்
Herbst. See ist Sommer. Sommer. Und Day ist Frühling. Okay, wa? Okay. Next. Hören Sie, was machen die Leute? Wann machen Sie das? Notieren Sie. ஸோ பீப்புள் வந்து என்ன சீசனில் இல்லை என்ன மந்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ் மியூசியம் கேயன் ஸ்விம்மன் ஃபராட் ஃபாரன் ரைசன் 4 ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த 4 ஆக்டிவிட்டி இது வாஸ்ன்ற இடத்துல என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, ஒன்ன்ற இடத்துல சீசன் இல்லைன்னா மந்த் நோட் பண்ணும். சரிங்களா? ரெடியா இருக்கீங்களா? சாரி. Track number, was is track number? Eins. Hallo, hier ist Radio Alsterpiraten. Unser Thema heute ist Jahreszeiten und Hobbys. Was machen Sie gern in welcher Jahreszeit? Rufen Sie an. Die Nummer ist 0800 33 44 55. Da ist schon der erste Anrufer. Hallo. Also, ich schwimme im Sommer sehr oft. Ich wohne direkt an der Alster. Und ich schwimme jeden Tag nach der Arbeit. Am Abend. Und am Wochenende auch. Okay, was macht der Mann? So, இவர் என்ன பண்றாரு? என்ன ஆக்டிவிட்டி? புரியலைங்க. மியூசியம் கேன்னா மியூசியம் கேன சொன்னாரு. மியூசியம் கேன் ஸ்விம்மன் ஃபராட் ஃபாரன் ரைசன் 4த்துல எது சொன்னாரு? மியூசியம் கேன் கிடையாது. ஸ்விம்மன் ஆகஸ்ட் சொன்னாரு மேம். ஸ்விம்மன் ஆனா ஆகஸ்ட் சொல்லல. Eins. Zeit. Rufen Sie an. Die Nummer 44 55. Da ist schon der erste Anrufer. Hallo. இதுக்கு மேல வர்றது கவனிங்க. ஒரே லைன்ல சொல்லிடுவாரு. Also, ich schwimme im Sommer. March. Also, ich schwimme im Sommer sehr. ஸ்விம்மிங்னாலே எப்போ போவாங்க? மே ஜூன் மே மந்த். என்ன சீசன்னா என்னது? சம்மர் சீசன் மேம். Im Sommer. Ich schwimme im Sommer அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட். 2. Und Sie, Frau Wagner, was machen Sie wann? Ja, also im April oder Mai fahre ich gern mit dem Fahrrad. Da ist es warm und schön. Da machen meine Freundin und ich eine Woche Urlaub und fahren jeden Tag. Sport ist einfach mein Hobby. Fahrrad fahren. Gut. Fahrrad fahren. Wann? Wann? மேம் அது இன்னொரு தடவை என்ன சொல்லி கேட்கணும்? Entschuldigung und einmal noch einmal bitte. 2. Und Sie, Frau Wagner, was machen Sie wann? Ja, also im April oder Mai fahre ich gern mit dem Fahrrad.
March. ம் March. Gern mit dem Fahrrad. Ja, also im April oder Mai im April oder April-ஆ? Mai. ஏப்ரல் இல்லைன்னா மேல. April. ம். April oder May. ம். April oder 3. Und jetzt ein Herr aus Barmbek. Was machen Sie wann? Ja, hallo, hier ist Gernot aus Barmbek. Meine Frau und ich reisen viel. Im Herbst ist das super. Es ist noch warm und es kommen weniger Touristen. Wir reisen gern. Wir sehen gern andere Städte, auch in Deutschland. Im Oktober fahren wir nach Leipzig und Dresden und dann im November nach Brüssel. Wir kennen auch Paris und Amsterdam. Reisen October, ma'am. Very good, sehr gut, sehr gut. Reisen. Oktober. Und November. Hm. Final. 4. Frau Riesch aus Altenwerder ruft an. Hallo, Frau Riesch. Hallo, meine Jahreszeit ist der Winter. Ich gehe oft spazieren und ich gehe gerne ins Museum, besonders im Winter. In Hamburg sind so viele Museen, das ist einfach super. Draußen ist es kalt und drinnen ist es warm. Natu. Museum. லாஸ்ட்ல அதுதானே இருக்கு. மியூசியம் எப்போ? One. Museum. One. Entschuldigung, noch einmal bitte, ma'am. 4. Frau Riesch aus Altenwerder ruft an. Hallo, Frau Riesch. Hallo, meine Jahreszeit ist der Winter. Ich gehe oft spazieren und ich gehe gerne ins Museum, besonders im Winter. In Hamburg sind so viele Museen, das ist einfach super. Draußen ist es kalt und drinnen ist es warm. Ma'am, October. Riesch aus Altenwerder ruft an. Hallo, Frau Riesch. Hallo, meine Jahreszeit ist der Winter. September, ma'am. September. Zeit ist der Winter. Jahreszeit ist der Winter. December தான். டிசம்பர் சொன்னாங்களா சீசன் சொன்னாங்களா? Ist der Winter. From Ist der December? Winter. December. டிசம்பர் சொன்னாங்களா? Ist der Winter. The winter. Ist der Winter. Der winter. அவங்க என்ன சொன்னாங்கன்னா der winter. The winter. My favorite season is the winter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay. So with this we are completing third chapter. So இது வந்து வீடியோ செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது ஒர்க் அவுட் பண்ணலாம். என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, பேராகிராஃப் எல்லாம் புரியுதா, அதெல்லாம் செக் பண்ணணும். ஃபோர்த் லெசன் வந்து ஃபுல்லாக ஃபுட்டு பற்றி இருக்கும். Guten Appetit. Guten Appetit.
guten appetit. Guten Appetit. ஸோ guten appetit அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க, ஹாவ் எ குட் மீல். விஷ் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி guten appetit அப்படின்னு விஷ் பண்ணலாம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிடுவீங்க? ஆமாங்க மேம். Good அப்ப and நீங்க appetite. 2 பேரும் விஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். guten Good and appetit. appetite. அப்படின்னா என்ன மேம் good and appetite-னா? ஹாவ் எ நைஸ் மீல், ஹாவ் எ Okay, நைஸ் okay. ஃபுட், நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. Okay மேம். ஸோ ஃப்ரூஸ்டுக் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. டி பனானே, டேர் ஆரஞ்சன்சாஃப்ட், தாஸ் மிஸ்ரி. டி பனானேனா பனானா, டேர் ஆரஞ்சன்சாஃப்ட் ஆரஞ்ச் ஜூஸ். ஜாஃப்ட் அப்படின்னாலே ஜூஸ். ஓகேங்களா? ஏதாவது முன்னாடி கொடுத்துட்டு ஜாஃப்ட் அப்படின்னா ஜூஸ். ஓகே மேம். சப்போஸ் ஏதாவது சிரப்புனாலும் ஜூஸ் தான் வரும். ஓகே மேம். ஓகே. தாஸ் மியூஸ்லி. மியூஸ்லின்னா இந்த ஓட்ஸ், கெல்லாக்ஸ், நட்ஸ் அண்ட் இதில் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லைங்களா? ஓட்ஸ், கெல்லாக்ஸ் அந்த மாதிரி அதுதான். இங்கேயே மியூஸ்லின்னு வருது. மியூஸ்லின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இங்கே விற்கிறாங்க மியூஸ்லி, பார்த்துருப்பீங்க இந்த வேர்ட்ல. சரிங்களா? ஸோ டேர் யோகட். யோகட்னா யோகட் தெரியும்ல? தெரியுங்க மேம். இந்த தயிர். ஐயோ. டேர் சே. ஸோ யோகட்ல நிறைய ஃப்ளேவர்ஸ்ல கூட வருது. நம்ம வெறும் கர்ட் அப்படின்னு மட்டும் இல்லாம வித் குட் ஃப்ளேவர்ஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ்ல வருது இல்லைங்களா? அது கூட இருக்கும். ஸோ டேர் சே. சேனா டீ. டி மில்க். 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 டர் கேசர். கேசர்னா சீஸ். சீஸ். டி மெர்மலாடு. ஜாம். மெர்மலாடுனா ஜாம். மர்மலாடு. தஸ் ஐ. ஐனா எக். தஸ் ப்ரோட்ஷென். ப்ரோட்ஷென் அப்படின்னா பன் ரோல், பிரெட் ரோல். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோட்ஷென் அப்படின்வாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டீங்களா ஃப்ரூஸ்டுக்கு என்னென்ன இருக்குன்னு? பார்த்துட்டேன். இப்போ மிட்டாகெசன். மிட்டாகெசன்னா லஞ்ச். ஸோ லஞ்சுக்கு என்னென்ன இருக்கு? டேர் ஆப்பிள் ஜாஃப்ட். ஆப்பிள் ஜாஃப்ட்னா ஆப்பிள் ஜூஸ். டி கார்டோஃபில். கார்டோஃபில்னா பொட்டேட்டோ. பொட்டேட்டோ. தஸ் சால்ஸ் அப்படின்னா சால்ட் மேம். உப்பு மேம். டேர் பெப்பர். பெப்பர் மேம். பெப்பர். கெமியூசர். வெஜிடபிள்ஸ். Vegetable. Das Gemüse na vegetables. Das Wasser. வாட்டர். Der Essig. Essig na vinegar. வினிகர். Das Oil. Oil அப்படின்னா oil. தி கோலா. ஐஸ்கிரீமா மேம்? கோலா தான். கோக்கு கோலா இருக்குல்ல அதான். ஓகே. ஃப்ளைஷ். ஃப்ளைஷ்னா மீட். மீட். ஓகேவா? முடிஞ்சுச்சா? ஓகே மேம். அடுத்த பேஜுக்கு போகலாம். காஃபி und Kuchen. Coffee and cake. So der Kaffee. Der Kaffee. Der Kuchen. Kuchen na cake. Die Sahne. Sahne na cream. Fresh cream இருக்கும் இல்லைங்களா அது. Die Schokolade. Schokolade na சுகரா மேம்? chocolate. சாக்லேட்டா? சாக்லேட். Chocolade. சாக்லேட். Der Keks. Keks அப்படின்னா cookies.
cookies. Der Zucker அப்படின்னா சுகர் சக்கரை. எஸ். இது வந்து காஃபி அண்ட் கேக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் ஆபண்டெசன் டின்னர். ஸோ என்னென்ன இருக்கு ஆபண்டெசனுக்கு? டி புட்டர் பட்டர் ஓகேவா. Das Brot பிரெட். டி டொமாட்டோ தக்காளி. டி குர்கர்னா குக்கும்பர். கெமியூஸ் என்னதான் வெஜிடபிள்ஸ். குர்கர்னா குக்கும்பர். ஓகே மேம். Der சலாட்னா சாலட். அதுக்கப்புறமா இந்த இதுல லெட்யூஸ் ஒரு லீஃப் இருக்குல்ல, இந்த பர்கர்ல சாலட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல லெட்யூஸ். ஆனியன் லீஃப். இன்னொரு லீஃப் காலிஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வெஜிடபிள் கூட சலாட் அப்படின்வாங்க. சாலடுக்கும் சலாட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா. டி சூப்பர். சூப்புங்களா மேம்? சூப்பர் மேம். எஸ். டி ஊர்ஸ்ட்னா அந்த சாசேஜ். டேர் ஷிங்கன். இல்லம்மா ஜிங்காங் மேம். இல்ல ஷிங்கன் அப்படின்னா நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம். சிக்கன் இல்ல ஹாம்னா போர்க். பண்ணி பீஃப் போர்க். சரிங்களா. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. சாப்பிட்ற விஷயம் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க மேம். ஓகே. Lebensmittelனா groceries. ஸோ welche Wörter kennen Sie auf Deutsch? ஸோ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஜெர்மன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? என்ன வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு? பனானே தெரிஞ்சிருக்கு, வாசர் தெரிஞ்சிருக்கு, சால்ஸ், பெப்பர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல? ஸோ அதுக்கு என்ன இப்போ இந்த வேர்டு இங்கிலீஷ்லேயும் சேம் இதே வேர்டு இந்த வேர்டு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பனானே ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பனானா இப்படி சொல்லணும். banana is of English banana. Banana is of English banana. ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லா வேர்டும் நீங்க சொல்லலாம். சால்ட் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் சால்ட். பெப்பர் ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பெப்பர். இங்கிலீஷ்ல இதுக்கு இப்படி சொல்லுவாங்கன்றது. சரிங்களா. ஓகே. Welche Wörter sind in Ihrer Muttersprache ähnlich? நம்மளுக்கு மதர் டங்ல எதுவுமே சிமிலரா இல்ல. ஸோ எதெல்லாம் ஒரே மாதிரி சிமிலர்? கோலான்றது இங்கிலீஷ்லயும் கோலா தான் இல்லைங்களா? அது சொல்லலாம். சாலட். சாலட். டொமேட்டோ. ஸோ அதெல்லாம் சிமிலரா இருக்குன்னு சொல்லலாம். ஆயில். காஃபி. டீ. வாசர். ஆயில். ஆல். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. So the buying einkaufen at the shopping hören Sie welches Foto passt. இப்போ அவங்க என்ன திங்ஸ் வாங்குறாங்கன்னு பொறுத்து அது என்ன கடை என்ன ஷாப்னு நீங்க கண்டுபிடிக்கணும். டி பெக்கராய்னா பேக்கரி. டேர் மார்க்ட்னா மார்க்கெட். டி மெட்ஸ்கராய்னா மீட் ஷாப் கறிக்கடை. டேர் சூப்பர் மார்க்கெட்.
ஸோ இது வந்து அவங்க என்ன திங்ஸ் வாங்குறாங்கன்னு பொறுத்து நீ அது கேட்டுட்டு நீங்க அவங்க எந்த கான்வர்சேஷன் நீங்க போடணும். 1 2 3 4. ஓகேவா? ஓகே மேம். Eins. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot. Ja, dann nehme ich 100 Gramm bitte. ஓகே. என்ன கடை? అయ్యో ఏం చూడు నువ్వు నాకు అయిన వాళ్ళు పెట్టాయి మ్యామ్. ఓకే. Eins. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot. Ja, dann nehme ich 100 Gramm bitte. மிக்சர் கிரே மேம். மீட் வாங்குறது மிக்சர் கிரே. yes. Gut. Sehr gut. ஸோ இது ஃபர்ஸ்ட். அடுத்தது 2. Heute besonders billig. Erdbeermarmelade. 450 Gramm für nur 1,49 €. Essen Sie auch so gerne Käse zum Abendbrot? Wir haben für Sie 100 Gramm Emmentaler für nur 1,19 €. Oder 100 Gramm französischer Camembert für nur 99 Cent. Probieren Sie dazu auch unser Öko-Bauernbrot. 500 Gramm für nur 2,15 €. మ్యామ్ నాకు అయిన వాళ్ళు పెట్టాయి మ్యామ్. ఓకే, kein Problem. 2. Heute besonders billig. Erdbeermarmelade. 450 Gramm für nur 1,49 €. Essen Sie auch so gerne Käse zum Abendbrot? Wir haben für Sie 100 Gramm Emmentaler für nur 1,19 €. Oder 100 Gramm französischer Camembert für nur 99 Cent. Probieren Sie dazu auch unser Öko-Bauernbrot. 500 Gramm für nur 2,15 €. என்னாச்சு? மேம் this is his neat மேம். ம்? the Swiss hair is neat ma'am. Oh, okay. Du verstehst nicht. Okay. Kein Problem. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க இது கூட சொல்லலாம். Ich weiß nicht. அப்படின்னா I don't know. இல்லைன்னா keine Ahnung அப்படின்னா no idea. ஓகே மேம். ஓகேங்களா? நீங்க சொன்னது வெரி குட். குட் gemacht. ஸோ மார்க் weiter so. குட் gemachtனா நல்லா பண்ணீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க் weiter so அப்படின்னா keep it up. மார்க் weiter so. நான் சொன்னேன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. மார்க் weiter soனா keep it up. குட் gemacht. ஓகேங்களா? ஸோ நீங்க ich weiß nicht, keine Ahnung, ich verstehe nicht அப்படியே சொல்லுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, we are spielen next play பண்ணலாம். 3. Guten Morgen. Guten Morgen, Herr Förster. Was darf's denn sein? Geben Sie mir doch bitte das Brot da. Links. Gerne. Und sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. Okay, welches Foto passt? Was kauft der Mann? அந்த பர்சன் என்ன வாங்குறாரு? Was kauft der Mann?
What? What is he buying? Burger. 3. Guten Morgen. Guten Morgen, Herr Förster. Was darf's denn sein? Geben Sie mir doch bitte das Brot da. Links. Gerne. Und sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. Ma'am, butter. Aha. Day butter. Aha. Und sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. The splash, ma'am. Me too. என்ன சொன்னீங்க? The splash, ma'am. Sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. Dry portion. அதுக்கு அந்த மாதிரி என்ன இருக்கு? 3 Brötchen bitte. Dry என்ன 3? அந்த vegetable ma'am dry. 3 Brötchen bitte. Wait, salad ma'am. Ma'am, meat. Ma'am, meat. That's meat, ma'am. Dry Brötchen bitte. Brötchen. Brötchen, ma'am. Brötchen. Breading, ma'am. Oh, kaufst du mal Brötchen? First one, ma'am. Bakery. Die Bäckerei. Bakery. Die bakery. Bäckerei. So, das ist Nummer 3. Okay? Nummer 2 வந்து அப்படியே இருக்கு. Das ist Nummer 3. இப்போ fear. Fear கண்டுபிடிங்க. 4th one. 4. Kommen Sie nur näher. Bei mir gibt es die besten Sachen. Hier, probieren Sie mal das Obst. Alles super frisch und nicht teuer. Ja, bitte, was kann ich für Sie tun? Wir brauchen Kartoffeln. 2 Kilo bitte. Ah ja, da haben wir gerade ein Angebot. Hier, bitteschön. Noch etwas? Ja, noch 4 Bananen und 1 Kilo Äpfel. Bananen und Äpfel. Haben Sie noch einen Wunsch? Nein, das ist alles. Danke. Das macht dann zusammen 7,40 Euro. Okay, welches Foto passt? Die super, ma'am. Emma? Super, running, ma'am. Supermarket. Die super. ஆஹா. வேற என்ன? நிறைய Banana. 4. Banane, Kartoffel, Apfel. Oh, kauft man Apfel, Banana. அதெல்லாம் எங்க வாங்குவாங்க? Super market. Vegetable market. Der market. Der Markt. Okay, this is Nummer 4. Okay, Nummer 2 ist der Supermarkt. Hot Anzeige bitte. So நீங்க வந்து எங்க அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் கேப்பீங்க? இது ஆஃபர்ல இருக்கு, இது ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மார்க்கெட்ல தான். ஓகே, இப்போ தெரிஞ்சுச்சா? ஓகே, குட். So next outcome. So இப்போ கேட்டதுல எல்லாத்துலயும் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்க? Welche Worte hattet ihr? மறுபடியும் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுமா? No, ma'am. ஹோரன்சி நான் கைமாலன்னா மறுபடியும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேம் இந்த பேல வந்து கொஷினா நமக்கு இருக்கு. ஹாரன்சி நான் கைமால அது படிச்சாங்க மேம். ஓகே படி. ஹோரன்சி நோ கைன்மால் வெல்ஷா வாட்டர் ஹோரன்சி. ஸோ இது இப்போ ப்ளே பண்ண எல்லா ஆடியோஸ்ல இருந்து என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க அது மட்டும் சொல்லுங்க. டி பனானா. அதெல்லாம் மார்க் பண்ணுங்க. ஓகே மேம். டி பனானே. தஸ் ரோட்டன். டெர் கேஸ் வந்து அந்த ஆட்ல பார்த்தோம் சூப்பர் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஷிங்கன் கேட்டிங்களா? எஸ் மேம். ஷிங்கன் ஃப்ளைஷ் வரல. கார்டோஃபெல் கேட்டோம். Das Brot.
அப்புறம் டி மர்மலாடு அந்த ஆட்ல கேட்டோம். டி ஊர்ஸ்ட், அப்புறம் தாஸ் ப்ரூச்சன், தேர் ஆப்பிள். ஸோ இதெல்லாம் கேட்டோம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எங்க வாங்குவோம், எந்த ஷாப்ல வாங்குவோம், நான் இது வந்து இங்க வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்றது தான் இங்க கத்துக்க போறோம். ஸோ இங்க வந்து யூஸ் பண்ண போற verb வந்து kaufen. Kaufen means to buy. ஓகேங்களா? இப்போ kaufen verb வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அதோட கான்ஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ரைட்டா? Yes, ma'am. அதோட கான்ஜுகேஷன் kaufen, கான்ஜுகேஷன் இங்க வந்துச்சா? Seichena kaufe, Duna kaufst, Sie kaufen, kauft, Sie kauft, wir kaufen, Sie kaufen, ihr kauft. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஏதாவது verb வந்தா verb-ஓட கான்ஜுகேஷன் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஓகேவா? ஓகே மேம். ஸோ அது நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்துடுங்க. ஸோ கவுஃபன் செக் பண்ணிட்டோம். இப்போ நான் இஷ்னா எப்படி முடியணும்? இஷ் கவுஃபே. ஓகேங்களா? இஷ் கவுஃபே தாஸ், இல்லைன்னா இஷ் கவுஃபே ப்ரோட். ஆர்டிக்கல் போட வேண்டாம். இஷ் கவுஃபே ப்ரோட் இன் ட பேக்கரை. பேக்கரியில இருந்து என்ன வாங்கினாலுமே சரி இன்டர் பேக்கரை சொல்லணும். இஷ் கவுஃபே டேஷ். நீங்க என்னெல்லாம் வாங்குறீங்களோ அதுல போட்டுக்கலாம். இன்டர் பேக்கரை தான் சொல்லணும் கடைசியில. ஓகே மேம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இஷ் கவுஃபே ப்ரோட் இன்டர் பேக்கரை கொடுத்துருக்காங்க. நான் இந்த சென்டென்ஸை இது பண்ணிட்டு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருக்கேன். பிரெட் சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் இல்லைங்களா? Ich kaufe Brot im Supermarkt. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்குறேன்னா இம் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஓகேங்க மேம். ஸோ இல்லைன்னா நீங்க வந்து மார்க்கெட்ல பனானா வாங்குறீங்க. Ich kaufe Banane auf dem Markt. மார்க்கெட்ல இருந்து வாங்குறேன் அப்படின்னா ஆஃப் டெம் மார்க். ஸோ மீட் வாங்குறீங்க கறி கடையிலன்னா இஷ் கவுஃபே ஃப்ளைஷ் இன் டர் மெட்ஸ்கெரை. ஸோ பேக்கரியில இருந்து வாங்குறேன்னா இன்டர் பேக்கரை. மார்க்கெட்னா ஆஃப் டெம் மார்க். மீட் ஷாப்னா இன்டர் மெட்ஸ்கெரை. சூப்பர் மார்க்கெட்னா இன் சூப்பர் மார்க்கெட். சரிங்களா? ஓகேவா? ஓகே மேம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் பேக்கரியில இருந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் எல்லாத்துலயும் இல்ல 3 or 4 எழுதுங்க. பேக்கரியில இருந்து வாங்குறது சென்டென்ஸ் எழுதணும். மார்க்கெட்ல இருந்து மெட்ஸ்கெரை, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து என்னெல்லாம் வாங்குறீங்க எனக்கு எல்லாத்துலயும் 4 சென்டென்ஸ் வேணும். எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. ஓகே மேம். சரிங்களா? மேம். ஆனா நீங்க வாங்குறதா மட்டும் போடக்கூடாது. ஸோ பேரு கூட எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ல இஷ் கவுஃபேன்னு போட்டோம். டு கவுஸ்ட், டு கவுஸ்ட் ப்ரோட் இன் டர் பேக்கரை. ஸோ நீ பேக்கரியில இருந்து பிரெட் வாங்குற அப்படின்னு சொல்லுது. டு போட்டு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் இதில் நீங்களா யோசிச்சு போடுங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா,
இல்லை மணி கவுஃப்ட் ப்ரோட் இன் டர் பேக்கரை சொல்வீங்களோ, இல்லை கமலா கவுஃப்ட் பனானா ஆஃப் த மார்க்ட் அப்படின்வீங்களோ, இல்லை ஜோ கவுஃப்ட் ஃப்ளைஷ் இன் டர் மெட்ஸ்கராய் சொல்வீங்களோ, எப்படி வேணாலும் சொல்லுங்கள். எனக்கு 4 சென்டென்ஸ் வேணும். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஹோம்ஒர்க். ஆமாம். ஓகே மேம். எனக்கு நீங்கள் இதை எழுதி அனுப்புங்க. ஓகேவா? சரிங்க மேம். நாளைக்கு கிளாஸ் இருக்காது.